பவா பித்ருதேவோ பவா ஆச்சாரிய தேவோ பவா என்று ஒவ்வொரு தினமும் நமக்கு நல்ல தினமாக அமைய வேண்டும் என்றால் காலையிலே மாதா பிதா குருவை வணங்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அப்படி நாம் பார்க்க போனோம் என்னால் பகவான் கீதையில நான் எப்பப்பெல்லாம் அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்பப்பெல்லாம் தர்மத்தை ஸ்தாபனம் செய்வதற்கு அவதாரம் செய்கிறேன் என்று சொல்கிறார். இந்த யுகம் 4 என்று சிறிது நேரம் முன்னாடி சொன்னார்கள். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். ஒவ்வொரு யுகத்திலையும் ஜெகத்குருவாக அவதாரம் செய்து நமக்கெல்லாம் அனுகிரகித்திருக்கிறார்கள். அதில் கிருத்தயுகத்தில் பகவான் சத்யதேவர் ஜெகத்குருவாக இருந்து அவதாரம் செய்து உலக மக்களை நல்வழிப்படுத்தினார். திரேதாயுகத்தில் ஆதிகுருவாக விளங்கக்கூடிய ஆதௌ பிரம்மா அந்தே விஷ்ணு மத்தியே தேவ சதாசிவா மூர்த்தித்ரய ஸ்வரூபாய தத்தாத்ரேய நமோஸ்துதே என்று தத்தாத்ரேய பகவான் திரேதாயுகத்தில் அவதாரம் பண்ணி ஜெகத்குருவாக இருந்து அனுகிரகம் செய்தார். துவாபரே பகவான் வியாசா, துவாபர யுகத்தில் பகவான் வேதவியாசர் அவதாரம் செய்து அனுகிரகம் செய்தார். கலவு ஸ்ரீ சங்கரஸ்வரர். கலியுகத்தில் ஆதிசங்கர பகவத்பாதால் அவதாரம் செய்து இந்த தர்மங்கள் தழைத்து ஓக்குவதற்காக 72 துர்மதங்களை கண்டனம் செய்து 4 ஆம்நாய பீட்டங்கள் உபபீட்டங்கள் அனைத்தையும் ஸ்தாபனம் செய்து உலகெல்லாம் இன்புற்று இருக்க வேண்டும் என்று பண்டித பாமர ரஞ்சகனாக திகழ்ந்து எல்லோருக்கும் சாமானிய ஜனங்கள் முதல் உயர்ந்த சாஸ்திரத்தை பரிசோதிக்கக்கூடிய வித்வான்கள் வரை அனைவருக்கும் கீத உபதேசமாக ஆதிசங்கர பகவத்பாதர் அவர்கள் நிறையாக செய்து அனுகிரகித்துள்ளார்கள். அப்படி நாம் பார்க்க போகும்பொழுது இந்த உலகமெல்லாம் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது. அதனாலே நாம் என்ன சொல்கிறோம், பூணல் மாற்றிக்கிறதா இருந்தாலும் ஸ்ரௌத ஸ்மார்த்த விஹித நித்திய கர்ம அனுஷ்டான சதாச்சார யோகியதா சித்தியர் சமூகம். அதே மாதிரி ஸ்ருதி ஸ்மிருதி புராண இதிகாசம் இதெல்லாம் நமக்கு படிப்பதற்காகவும் அதற்கு நமக்கு ஒரு பலம் வருவதற்காகவும் நாம சந்தியாவந்தனாதி அனுஷ்டானங்கள்லாம் செய்ய வேண்டும் என்று தர்மங்கள்லாம் ஸ்திரீ தர்மம், புருஷ தர்மம், ராஜ தர்மம், ஆசிரம தர்மம், வர்ண தர்மம், நியம தர்மம், கால தர்மம் இப்படி பார்த்தோமே. ஆனால் எல்லாத்திலையும் இந்த ஒரு தர்ம புத்தியை நமக்கு இந்த சாஸ்திரங்கள் குரு மகான்கள் வாயிலாக கொடுத்திருக்கிறார்கள். அப்படி இந்த வர்ண தர்மம், ஆசிரம தர்மம் நாம் பார்த்தோமே. ஆனால் பகவான் என்ன சொல்கிறார் என்றால், பிரம்மச்சரியம் பரிசமாப்பி கிரஹி பூத்வா வனி பூத்வா ததா பிரவ்ரஜே. யாரோ சில பேருக்கு தான் உங்களுக்கு சின்ன வயசுலேயே சன்னியாசம் வாங்கிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் பாக்கியமும் கிடைக்கும். ஆனால் நாம் சற்று ஏறக்குறையே ஒரு 60 ஆண்டுகள் 100 ஆண்டுகளுக்கு முன்பாக சிந்தித்து பார்த்தோமே. ஆனால் நமது வைதிக குடும்பங்களில் பல பேர்கள் பிரம்மச்சரியத்தில் இருந்தும் அப்புறம் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்து அப்புறம் வானப்பிரஸ்தாசிரம தர்மத்தை காட்டுக்கு போல் அனுசரிக்காமல் வீட்டிலேயே ஒதுக்கமாக இருந்து அனுசரித்து கடைசியாக சன்னியாசம் வாங்கின்ற மகான்கள் நிறையா பேர் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். இதெல்லாம் தான் பகவான் பரம்பரா பிராப்தம். ஏவம் பரம்பரா பிராப்தம் இன்னும் ராஜரிஷியும் பாரம்பரிய தர்மமாக வரக்கூடியது இதெல்லாம். இப்ப நாம ரொம்ப சிந்திச்சு பார்த்தோமே. ஆனால் இந்த யுகத்துல எல்லாமே வேலை செஞ்சாதான் இன்னைக்கு வாழ்வு.
சங்கராச்சாரியார் இருக்காருன்னா அவர் சும்மா கண்ணு மூடிட்டு உட்காந்துருக்க முடியுது, 3 கால பூஜை பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் பார்த்தா இவருக்கு குடும்பம் இல்லையே தவிர ஏகப்பட்ட குடும்பத்தை சம்பளிக்க வேண்டும். அந்த குடும்பத்திலேருந்து இந்த குடும்பத்துக்கு வந்துவிட்டார், காமகோடி குடும்பத்துக்கு வந்துவிட்டாருன்னு இப்போ சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சன்னியாசம் வாங்கிக்கும் போது சொன்னார், அந்த குடும்பத்தில் இருந்தவர் காமகோடி குடும்பத்துக்கு வந்துவிட்டார் அப்படி. அப்போ அப்படின்னா எல்லாமே இந்த உலகத்தில் பின்னி பிணைந்து தான் இருக்கிறது. இப்போ நாம் சிந்தித்து பார்ப்போமே, ஆனால் பிரம்மச்சரிய ஆசிரமம் பேரளவில் தான் இருக்கின்றன, கிரகஸ்தாசிரமமும் பேரளவில் தான் இருக்கின்றன. வானப்பிரசம் இல்லை, எல்லாம் மாடி மாடியாக கட்டியாச்சு முடிவு. எல்லாம் போடு வயலைகளெல்லாம் அத்தனையும் கல் அமைத்து 2400 ஆரம்பித்து இப்போ 600 சதுரடி கிரௌண்ட் வந்து புரியுதா உங்களுக்கு? போதும், அதுக்கு மேலே இவனாலும் தெம்பு இல்லை, பெருகி துடைக்கலாம். அதனால் இப்படி திரும்பினா சமையல் இப்படி திரும்பினா சாப்பாடு தூங்குற ரூம், இப்படி திரும்பினா ஆள், இப்படி திரும்பினா குளியற, உடனே வெளியில் வரும். 2-3 சாய் வச்சுக்கணும், யார் வேணாலும் எப்போ வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் திறந்துக்கலாம், இப்படி வாங்கணும். அதனால் இப்படி ஆயிடுச்சு. அதனால் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த சன்னியாச ஆசிரமமும் கூட உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இவர் சொத்திரேருந்து முன்னாடி சொன்னார், அங்கே யாரோ ஒருத்தர் இருக்காருப்பா, அவர் பித்தராக இருப்பார், கதையை சொன்னார். இந்த சன்னியாசிகளும் வேலை செஞ்சு ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட் மாதிரி அவார்டு இருந்தாதான் உலக மக்கள் நல்லா மதித்து அவார்டை வணங்குறார். இல்லாட்டி என்னன்னா அவளுக்கு துன்புறுத்துறார்கள். ஏன்னா யுக தர்ம சுவாவம் அப்படி. இது இந்த யுகத்தோட தர்மம், இது வேறு ஒன்றும் தப்பிக்கவே முடியாது. நாம் எல்லாமே உழன்று திரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய் பாடுறார்கள் எல்லாம். அதனால எல்லாருக்குமே இவன் நிச்சயத்தையா இருக்கணும்னு சன்னியாசம் வாங்கிட்டா கூட இவனுக்கு ஏதாவது சிரமத்தை கொடுக்கணும்னே பகவான் 10 பேர் அனுப்புவார். கேட்டால் பிராரப்த கர்மம் வாங்குறான். எது போகேனே உங்களுக்கு என்னன்னா, இப்படி ஒரு அவருடைய அமைப்பில் சாந்தானந்த சுவாமிகள் அனுகிரகம் பண்ணினார். 1956ஆம் ஆண்டு இந்த புவனேஸ்வரியை சித்திரப்படமாக வரைஞ்சி அந்த இடத்துல கோட்டி அர்ச்சனைகள் செய்து அந்த நாம பலத்தினால அவரும் நிறையா ஜபல் அனுஷ்டானங்கள்லாம் செய்து காஞ்சிபுரத்திலேயே இருந்து நிறையா தபஸெல்லாம் செய்து அதற்கப்புறமாக மீண்டும் புதுக்கோட்டை சென்று 1961ஆம் ஆண்டு ஜெகன்மாதா புவனேஸ்வரிக்கு ஜட்ஜு சுவாமியோட அதிஷ்டானத்துக்கு பக்கத்தில் தெற்க பார்த்து ஒரு கோவில் அமைப்புக்காக சாந்தானந்த சுவாமிகள் தீர்மானம் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டணம் கட்டி கொண்டு வந்தார். அந்த சமயத்தில் இளையாத்தங்குடியில் மகாபெரிவா விஜயம் பண்ணிட்டு அப்படியே இந்த இடத்துல புவனேஸ்வரி ஸ்தாபனம் பண்ண போகிற உடனே மகாபெரிவாலும் அவரும் ரொம்ப ஆனந்தமாக அந்த இடத்துல பேசி கொண்டு இருந்தார். அந்த இடத்துல இன்னைக்கு புவனேஸ்வரி அங்கே போயாச்சு, இன்னைக்கு எடுத்து அங்கே கொண்டு போய் வச்சாச்சு. ஏன்னா இது உங்களுக்கு 66/6/1962 புவனேஸ்வரியை பிரதிஷ்டை பண்ணி தென்னாட்டில் அனுகிரகம் பண்ணினார். இந்த அவதூத ஆசிரமங்கிறது ரொம்ப உயர்ந்த ஆசிரமம். அக்ஷரத்வாது, வரிஷ்டத்வாது, தூத சம்சார கைபிஷத்வாது, தத்துவமஸ்யாதி லட்சியத்வாது அவதூத. அதனால அவன் நிஸ்பிருகனா இருப்பான். இதுமேலேயும் பெருசா இன்னும் ஒரு பெரிய பிடிமானங்கள் வைத்து கொள்ள மாட்டார். சாஸ்திரமும் அதுதான் சொல்லி தருது. மனசை நீ சந்தோஷமா வைத்துக் கொள்வாயாக. ஆனந்தம்ங்கிறது உன்னிடத்துல தான் இருக்கு. அதுதான் பகவான் கீதையில் என்ன சொல்றார்? உத்தரே ஆத்மனா ஆத்மானோ ஆத்மானோ சாதரி. உன்னுடைய எதுக்கு நீதான் பலம் கொடுக்கணும் அப்படிங்கிற. அதனால இந்த அவதூத புருஷனாக இருக்கக்கூடியவன் எல்லா விதத்திலையும் இருந்தா கூட யதாரதி சர்வரசாம் பிரபுந்தே ஹுதாசனஷ்சாபி ததைவ பக்ஷ்யா ததைவ யோகி விஷயான் பிரபுந்தே நிலிபியதே புண்ணியபாபைஷ்ச சுத்தா. அவன் எதுலேயுமே பற்றற்ற தன்மையோடு தான் வாழக்கூடியவனாக இருப்பான் அப்படின்னு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அந்த அவதூத ஆசிரமத்தில் தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பரம்பரையில் வந்தவர் தான் சங்கரானந்த மகாசுவாமிகள்.
நூற்றாண்டு விழா. இப்போ சாந்தானந்த சுவாமிகளுக்கும் சங்கரானந்த சுவாமிகளுக்கும் ஒரு ஒற்றுமை என்னென்னா, சாந்தானந்த சுவாமிகள் சக்தி உபாசனையில் ஆரம்பித்து ஸ்கந்த உபாசனைக்கு போனார். இவர் என்ன பண்ணாருன்னா, ஸ்கந்தர உபாசனை பண்ண ஆரம்பித்து சக்தி உபாசனையில் போய் சமாதியாக உட்கார். அதனால என்னன்னா, வியக்தி தான் வேறையே தவிர மற்றது எல்லாம் ஆத்மா ஒண்ணுதான். இருந்தாலும் இந்த அவதூத ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவர்களை நாம பார்த்தாலே மிகுந்த புண்ணியம். ஏன்னா எந்தவித பற்றுதலும் இல்லாம தான் அவர்களுடைய வாழ்க்கையும் இருக்கும், அதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா பகவான் கீதையில எல்லாருக்குமே சொல்லி கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, யோமாம் பஷ்யதி சர்வத்ர சர்வஜ்யமயி பஷ்யதி தஸ்யாஹம் ந பிரணஷ்யாமி சஜமே ந பிரணஷ்யதி. இருக்கிறதெல்லாம் அப்படி கடவுளா பார்க்கணும், ஒன்றை பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கோ, இதெல்லாம் உபதேசம் பண்றாரு. அதனால இதை உணரக்கூடிய ஆசிரமம் இந்த அவதூத ஆசிரமங்கிறது சந்தேகமே கிடையாது. உங்களுக்கு இது தொடர்ந்து இருக்கு. நமக்கு கண்ணுக்கு தெரியலையே தவிர வடநாட்டு சம்பிரதாயத்தில் எத்தனையோ அவதூத புருஷர்கள் மகான்கள் இருக்கார். செங்காலிபுரத்தில் ராமானந்த சுவாமிகள் அவதூத மகான் சமாதியாயிருக்கார். நிறைய இடங்கள்ல அவதூத புருஷர்கள் இருந்து இருக்கிறார்கள். அதனால அப்பேற்பட்ட ஒரு சிறந்த ஒரு ஆசிரமம் அவதூத ஆசிரமம், திரேதாயு காலம் தொட்டு வரக்கூடிய ஆசிரமம். அதுவும் இல்லாமல் இவர்கள் அத்தனை பேருமே ஒரு பக்திக்கும் ஒரு உபாசனா தர்மத்துக்கும் வழிகாட்டியவர்கள். தத்தாத்திரேயர் இல்லைன்னா இன்னைக்கு ஸ்ரீவித்யை இல்லை, அதில் சந்தேகமே கிடையாது. தத்தாத்திரேயர் இல்லைன்னா தந்திரசாஸ்திரமே இல்லை. அதனால இதெல்லாம் உங்களுக்கு சாஸ்திரங்களை பார்த்து படித்தவர்களுக்கு நன்க புரியும். அதனால இந்த தத்தாத்திரேயருடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால அவதூத பாரம்பரியமானது உலகத்தில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல சுவாமிகள் ரொம்ப இருந்து நாம ஜபங்கள்லாம் செய்து எல்லாரையும் ஈடுபடுத்தி எல்லாரையும் ஒரு சத்சங்கத்தில் ஒரு பிரம்மாண்டமாக செய்து, அதனால அவர் என்ன சொல்வாருன்னா, பணம் வசூலிக்க கூடாது, நீங்க தான் பொருளாக கொண்டு வந்தியா கொண்டு வா, உனக்கு நிறையா அன்னதானத்தை பண்ணுங்க சொல்ற. அந்த மாதிரி உங்களுக்கு அதே மாதிரி சங்கரானந்த சுவாமிகள் இன்னைக்கு இரவலி ஹோமம்னாலே முழனில் லிஸ்ட் கொடுத்துருவான். புரியுதா உங்களுக்கு? திருப்பூர் பக்கங்கள்லாம் போனேன்னாக்க அவன் 25,000 30,000 தான். 50 கிராம் நெய்லேருந்து எல்லாத்தையும் கட்டி எடுத்துன்னு போயிடுறான், அப்படி பிடிக்கிறான். உடனே அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுது. கேட்டால் அவனுக்கும் வாழணுமே, பாவம் இருந்தாங்க. அதனால உங்களுக்கு என்னென்னா அப்படி இருக்கு. ஆனால் உங்களுக்கு சுவாமிகள் எதாக இருந்தாலும் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எதுன்னு கொடுக்குறீங்களோ திரவியமாக கொடுப்போம், அதை வச்சு பண்ணிடுவோம் இல்லை அப்படின்னு எல்லாரையும் பழக்கப்படுத்தி அவரவர்களை ஸ்வதர்ம ஆச்சரணம் பண்ணுறதுக்கு இந்த இடத்த ஒரு கேந்திரமாக ஏற்படுத்தி எல்லார்கிட்டையும் அவர் உங்களுக்கு ரொம்ப அணுக்கமாக இருந்து, அதே மாதிரி பலவிதமான செயல்களுக்கு பெரிய பெரிய திட்டம் போட்டு செலவழித்து பண்ணணும்னு ஆசைப்பட்டு பல ஆண்டு காலமாக செய்ய முடியாத பல 100 தேவா கோவில்களை இவரிடத்துல கேட்ட உடனே இவர் போய் பார்த்துட்டு, அப்பா இதை செய்வோம், ரொம்ப செலவழித்து விட்டு இதை செய் கும்பாபிஷேகம். அவருக்கு இன்னும் சில பேர் வைதிக அமைவாகும். அவர் என்ன கொடுக்குறாரோ அதை பிரசாதமாக வாங்கிட்டு கும்பாபிஷேகத்தை பண்ணி வைக்கக்கூடியவர். அப்படி கிட்டத்தட்ட பல பல கோயில்களை அவர் போய் அனுகிரகமும் அவரால் ஸ்தாபனம் செய்யப்பட்ட முருகனுடைய அனுகிரகமும் எல்லோருக்கும் கிடைத்து பரிபூர்ண ஆனந்தத்தை எல்லோரும் அடைய வேண்டும் என்று ஆதிகுரு தத்தாத்திரேயரையும் சமஸ்த குருநாதர்களையும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியையும் பிரார்த்தித்து வாழ்த்தி மகிழ்கிறேன். ஜெய் குரு தத்தா, ஸ்ரீ குரு தத்தா, ஜெய் புவனேஸ்வரி.